கண் திருஷ்டி போக்க பரிகாரம். பொதுவாக கண் திருஷ்டி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவரின் வீட்டில் தொடர்ந்து ஏதாவது பிரச்சனைகள், தடைகள், சோகம், பிரிவு, நஷ்டம், கைப்பொருள் இழப்பு என வரிசையாக ஒன்றன்பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். இதிலிருந்து எளிதில் விடுபட சில பரிகாரங்களை வீட்டிலே எளிய முறையில் செய்யலாம். பெண்களுக்கு உப்பை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கொண்டு அதனை இடமிருந்து வலம், வலமிருந்து இடம் என்று 3 முறை சுற்றி நீரில் போடுதல் நன்மை தரும். பெண்கள் மஞ்சள் பூசி குளித்தால் எதிர்மறையான கதிர்வீச்சுகள் நீங்கிவிடும். கண்ணிற்கு மை இடுதல் கண் திருஷ்டியை அழிக்கச் செய்யும். குழந்தைகளுக்கு விளக்கேற்றி திரியை எரியச் செய்து அதனை குழந்தைகளுக்கு சுற்றி பின்பு மஞ்சள் கலந்த நீரில் போடும் போது அதில் சத்தம் வருதல் நல்லது. அதன் புகை குழந்தைகளுக்கு படும்படி செய்து அந்த குவளையை 3 முறை சுற்றி அதில் உள்ள மஞ்சள் நீரை செடியிலோ அல்லது வெளியிலோ ஓரமாக ஊற்றி விடுதல் நல்லது. குழந்தைகளுக்கு வசம்பை எரித்து அதன் கரியை கன்னத்தில் போட்டிடுவது நல்லது. வீட்டில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: வீட்டின் வாயிலில் படிகாரத்தை கருப்பு கயிற்றால் கட்டி தொங்க விடுவது நல்லது. சோற்றுக்கற்றாழையை வாசலில் கட்டி தொங்க விடுவது நல்லது. வீட்டு வாசலில் திருஷ்டி பொம்மை மற்றும் கண் திருஷ்டி, பிள்ளையார் படம் அல்லது பிள்ளையார் சிலை வைப்பது நல்லது. வீட்டு வாசலில் ரோஜா மற்றும் கற்றாழை செடி வளர்ப்பது நல்லது. வீட்டிற்குள் மீன் தொட்டி மற்றும் ஒரு கிண்ணத்தில் நீர் நிரப்பி மலர்களை நிரப்புவது நல்லது. வீட்டின் எதிரே கண்ணாடியை வைப்பது நல்லது. ஆன்மீகத்தில் பின்பற்றும் சில பழக்க வழக்கங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். 1. கோவிலில் தெய்வங்களை நேருக்கு நேர் நின்று கொண்டு வணங்கக்கூடாது. பக்கவாட்டில் நின்று கொண்டுதான் வணங்க வேண்டும். 2. ஆலயங்களில் ஒருவர் ஏற்றியிருக்கும் விளக்கில் இருந்து நெருப்பு எடுத்து தீபம் ஏற்றக்கூடாது. புதிதாக நெருப்பை கொண்டே தீபம் ஏற்ற வேண்டும். இல்லை என்றால் ஆலயத்தின் விளக்கில் இருந்து ஏற்றலாம். 3. கஸ்தூரி மஞ்சள், பச்சை கற்பூரம் ஆகியவற்றை தண்ணீரில் கரைத்து செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் வீட்டின் உள்ளேயும் வெளியேயும் தெளிக்க வீட்டில் நல்ல சக்தி உண்டாகும். அதேபோல் எலுமிச்சை, பூசணிக்காய் கொண்டு திருஷ்டியும் கழிக்க கெட்ட சக்திகள் அகன்று நல்ல சக்தி உண்டாகும். 4. கோவிலுக்கு செல்லும்போது கையில் ஏதேனும் ஒன்றை பூஜைக்காக எடுத்துச் செல்ல வேண்டும். வெறுங்கையுடன் சென்றால் வெறுங்கையுடன் திரும்ப நேரிடும். 5. கோவிலில் அர்ச்சகர் தரும் குங்குமம், மஞ்சள், சந்தனம், விபூதி, பூ போன்ற பொருள்களை, பிரசாதங்களை கோவிலிலேயே கொட்டி விடுவார்கள். இது தவறு. 6. செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி தினங்களில் வீட்டில் மாவிலை தோரணம் கட்டினால் கெட்ட சக்திகள் வீட்டிற்குள் வராது.